இங்க எல்லாருமே சுயநலமா தான் இருக்காங்க. மத்தவங்க மட்டும் இல்லடா, உன் பொண்டாட்டி அப்படிதான் இருக்கா. அத்தை, இப்ப நான் என்ன சுயநலமா இருக்கேன்? பின்ன உன் பதவியை ராஜினாமா பண்ணா வீட்டுல போட்ட சீலை எடுத்துறேன்னு சிந்தாமணி சொன்னால, நீயே அதை இன்னும் செய்யாம இருக்க. அப்போ உனக்கும் உன் பதவிதான் முக்கியமா போயிடுச்சுல்ல. சும்மா எதுவும் தெரியாம பேசிட்டு இருக்காங்க. அந்த சிந்தாமணி சொன்னதுல இருந்து மீனா ராஜினாமா பண்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்கா. நான் தான் அவளை பண்ண விடாம தடுத்து வச்சிருக்கிறேன். டேய், அப்ப உனக்கும் நம்ம வீட்டுக்கு போகணும்னு எந்த அக்கறையும் இல்ல. நடுத்தெருல தான் எல்லாரும் நிக்கணுங்கிற. இப்ப யாரு நடுத்தெருல இல்லையலமா? மீனா வீட்டுல தானே இருக்கிறோம். சொந்த வீட்டை விட்டுட்டு இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கோம். இந்த நிலைமையில கூட இவளுக்கு பதவிதான் முக்கியமா போச்சு. நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத பதவி. அது இருந்தா என்ன, இல்லன்னா என்ன? என்ன பேசுற நீ? அவ வீட்டுக்கு மருமகளா வந்தவ ரவி உன் பையன் அதானே? அறிவோட தான் பேசுறியா நீ? அவ எதுக்கு பதவியை விட்டு கொடுக்கணும்? மீனா அப்படி எல்லாம் விட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவ எப்பவுமே நல்லதுக்காக தான் நடந்துட்டு இருக்கிறா, பொது நலத்தோட தான் இருக்கிறா. என்ன நடந்தாலும் அந்த தலைவர் பதவி மட்டும் ராஜினாமா பண்ணக்கூடாது. அண்ணி, உங்களை நம்பி உங்க கூட இருக்கவங்க உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்காக நீங்க இந்த பதவியை விட்டு கொடுக்க கூடாது. அப்படியேதான் இருக்கட்டுமேடா. வீடு நம்ம கையை விட்டு போனோம், அதுதானே உங்க எல்லாருக்கும் வேணும். இந்த கேள்வி வெங்காயத்தை எல்லாம் உன் பையன் மனோஜ் கிட்ட கேட்டிருக்கணும். 2 பேரும் சேர்ந்து என் கையெழுத்தை திருட்டுத்தனமா போடும் போது உன் அறிவு வேலை செய்யலையா? அந்த சிந்தாமணி அம்மாவால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் மீனா நல்லது பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப அவ பதவியை விட்டு இறங்கிட்டானா மீனாக்கு ஓட்டு போட்டவங்களா அந்த சிந்தாமணி பழிவாங்க. டேய், மத்தவங்கள பத்தி நாம எதுக்கடா கவலைப்படணும்? நம்ம நிலைமை இங்க நட்டாத்துல இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி இருந்தோம், அதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. அதுக்கு மீனா ஏன் பதவி ராஜினாமா பண்ணணும்? அப்படி ராஜினாமா பண்ணி இந்த வீடு நம்ம கைக்கு வரணுங்கிற அவசியம் இல்ல. நேர்மையான வழியில தான் எதையும் செய்யணும். மீனாவும் அந்த பதவியை விட வேண்டாம். ரவியும் பணத்தை வாங்கிட்டு வாசுதேவன் வீட்டுக்கு போக வேண்டாங்கிற. டேய், இப்படி வேடா. டேய், உங்களுக்கு தான் சொல்ற, கேட்டுக்க. பசங்க நீங்க 3 பேரும் என் கூடவே தான் இருக்கணும். எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல தான் இருக்கணும். அந்த வீட்டுக்காக என் பசங்களை யாரையும் அடமானம் வைக்க விரும்பல. வீடு முக்கியம்தான். அதை விட நீங்க தான் எனக்கு முக்கியம். காசுக்காக எங்கேயும் இறங்கி போகவே வேண்டாம். அப்பா, நான் உங்க பையன்பா. என்னைக்குமே நம்ம வீட்டை விட்டு நான் போக மாட்டேன்ப்பா. ஸ்ருதிக்கும் அதுல பெருசா விருப்பம் இல்ல. அவளும் உங்க கௌரவத்துக்காக தான்ப்பா யோசிச்சா. சுய கௌரவத்தை விட நீங்க தானே எனக்கு முக்கியம். அந்த வாசுதேவன் பணம் நமக்கு வேண்டாம். நான் வாங்கவும் போறதில்லப்பா. இப்பவே எனக்கு இந்த வீட்டுல இருக்க பிடிக்கல. கொஞ்ச நாள் தான் ரவி, எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போயிடலாம்டா. பிரச்சனை வரும்போ அதை பத்திலாம் பெருசா யோசிக்காதடா. இதுதான் கண்ணதாசன் அப்பவே எழுதி வச்சிருக்கிறது. காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நம் கண் கலங்கி கவலைப்பட்டு என்னையா, 4 பக்கம் வாசல் உண்டு சின்னையா, அதில் நமக்கும் ஒரு வழி இல்லையா என்னையா. இப்படியே பாடிக்கிட்டு வெட்டியா பேசிக்கிட்டு இருடா. வீட்டுக்கு போறதுக்கு வழி இருந்தோம், இங்க ஒருத்தி பதவிதான் வேணும்னு இருக்கிறா. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டை நம்ம திருப்பின மாதிரி தான். ஏன்னா அவளை விட அவ ஏதாவது சொல்லிட்டு போகட்டும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. ரவி உட்கார். மீனா, காஃபி அடிக்குமா? சத்யா, இன்னைக்கு வேலைக்கு லேட்டா போணுமாடா? ஆமாம்மா, வெளில ஒரு கலெக்ஷன் இருக்கு, அதை முடிச்சிட்டு தான் போவேன். சரி, அப்ப கொஞ்சம் பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போறியா? சரிம்மா, என்ன வாங்கணும் சொல்லு. மதியத்துக்கு சமைக்கணும். கொஞ்சம் மளிகை சாமானெல்லாம் அண்ணாச்சி கடையில சொல்லியிருக்கேன், அவர் கொடுப்பாரு, நீ வாங்கிட்டு வந்துரு. சரிம்மா. அப்புறம் சம்மந்தி அம்மா வந்ததுல இருந்து காய்கறி மட்டும் தான் சமைச்சிட்டு இருக்கேன்.
இன்னைக்கு நீ மட்டன் வாங்கிட்டு வந்துடுறியா? சரி, எவ்வளோ வாங்கணும்? ஒரு 1.5 கிலோ வாங்கினா சரியா இருக்கும்டா. மா, மட்டன் விலை வேற அதிகமா இருக்கு. எனக்கு இன்னும் சேலரியும் வரல. நாளைக்கு தான் வரும். என்கிட்ட காசு வேற இல்லை இப்ப. சரி, உங்ககிட்ட இருந்தா கூட நாளைக்கு தரேன். என்கிட்ட இப்ப இல்லையேடா. காலையில பூ வாங்கினதுலயே எல்லாமே செலவாயிடுச்சு. அப்புறம் எப்படிமா வாங்குறது? மளிகை கடையில கூட அக்கௌண்ட் வைக்கலாம். கறி கடையில எப்படிமா கேக்குறது? சரி, கீழே ஹவுஸ் ஓனர் கிட்ட நான் கேட்டேன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் வாங்கிக்கோ. மாலை வித்த காசு வந்ததும் நான் சாயங்காலம் கொடுத்துடுறேன். சம்பந்தியம்மாக்கு மட்டன் பிடிக்கும்னு மீனா சொல்லியிருக்காடா. அவங்க நம்ம வீட்டுல இருக்கும்போது அவங்கள நம்ம நல்லா பாத்துக்கணும்ல. நான் வேணா என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கவா? இல்லடா, நீ ஹவுஸ் ஓனர் கிட்டயே வாங்கிக்கோ, நான் கொடுத்துடுறேன். சரி. ஒரு நிமிஷம். சொல்லுங்க சம்பந்தியம்மா. இப்ப எதுக்கு கடன் வாங்கி கறி வாங்கணும்? அதெல்லாம் தேவையில்லை. சாம்பாரும் பொரியல வைங்க போதும். இல்ல சம்பந்தியம்மா, எல்லா நாளும் நான் அதே தான் செஞ்சுட்டு இருக்கேன். அடிக்கடி கறி மீன் சாப்பிட்டா தானே உடம்புல சத்து இருக்கும். ஆன்ட்டி, எங்க அம்மா மட்டன் சூப்பரா செய்வாங்க. சரிங்க சம்பந்தி, நான் கடை வரைக்கும் போனோம். போயிட்டு வந்து சீக்கிரம் சமைச்சிடுறேன். இருங்க, கறி எல்லாம் வேண்டாம். எனக்கு அதெல்லாம் சாப்பிடணும்னு தோணல. தேவையில்லாம யாருக்கிட்டையும் காசு கடன் வாங்க வேண்டாம். கடைக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, போயிட்டு வாங்க. வாடா. மா, இன்னமும் அதிசயமா இருக்கு. அவங்களும் எதுவும் வேணாம்னு சொல்றாங்க. தெரியலையேடா, அவங்களுக்கு வேணான்னு தோணுது போல. சரி விடு, நாளைக்கு உனக்கு சம்பளம் வந்ததும் பாத்துக்கலாம். மா, அவங்கள நம்ப முடியாதுமா. இப்ப எப்படி சொல்லிட்டு அப்புறமா மாத்தி சொல்ல போறாங்க. ஏய், அவங்க கேட்டு போறாங்கடா. நமக்கு செலவு வைக்க கூடாதுன்னு பாக்குறாங்க போல, அவ்வளவுதான். நீ தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத. வேலைக்கு கிளம்பு, வா. ஆமா, மளிகை பொருள் வாங்கணும்னு சொன்னேன். நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன், நீ கிளம்பு, வா. வாங்க. நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வர்றேன். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். மத்தவங்களும் வந்துட்டு சாப்பிடலாம். எங்க மீனாவோட அம்மாவை எல்லாம் காணோம்? ஏதோ வேலை இருக்குன்னு போயிருக்காங்க. அவங்க எப்ப வருவாங்கன்னு தெரியாது. நீங்க மாத்திரை போடணும்ல. உட்காருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. தண்ணி எடுத்துட்டு வா. ஆ. எப்படிங்க இருக்கு? நான் என்ன புதுசாவா நீ செஞ்சு சாப்பிடுறேன். ஆனா ஒண்ணு, சாப்பாட்டை விட இப்ப நீ பண்ணிய இந்த விஷயம் நல்லா இருக்கு. இதையே நம்ம வீடா நினைச்சு சமையல் பண்ணி இருக்கிறிய. உண்மையிலேயே உன்னை பார்க்கும்போது இப்ப சந்தோஷமா இருக்கு. மா, மா, பொறுமையா போமா. என்னமா அவசரம் இப்போ? ஏய், நேரம் ஆச்சுடா, வா. அண்ணே, போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க பசியில இருப்பீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நான் சமைச்சிடுறேன். இருங்க. சமையல் எல்லாம் முடிஞ்சு நானும் சாப்பிட்டாச்சு. மீனா வந்துட்டாளா? இல்லம்மா, விஜயாவே சமைச்சிட்டா. ஐயோ சம்பந்தியம்மா, நீங்க ஏன் சமைச்சீங்க? மன்னிச்சிருங்க, நான் சீக்கிரம் வரணும்னு தான் நினைச்சேன். பூ கொடுக்க போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் சத்யாவுக்கு போன் பண்ணி இவன் கூடவே வந்துட்டேன். நான் முன்னாடியே வந்திருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க சம்பந்தியம்மா. பரவாயில்ல, வேலைன்னு போனா கொஞ்சம் முன்ன பின்ன ஆகதான் செய்யும். அதனாலதான் நானே சமைச்சிட்டேன். அங்கிள், அட்ரஸ் மாறி வந்த மாதிரி ஃபீல் ஆகுது அங்கிள். ஏய், அவனையேங்க சட்டை பிடிச்சிருக்கிறீங்க. அவன் சொன்னதுல ஒன்றும் தப்பு இல்லையாம்மா. எனக்கே அப்படித்தான் இருந்தது. ஏதோ அவளுக்கு சமையல் பண்ணணும் தோணி இருக்கேன், அதுவே சந்தோஷம்தான். வா, நீயும் சாப்பிடுமா.
தான் சொன்னனே, சாப்பாட்டை விட நீ சமைக்கணும்னு நினைச்சது நல்லா இருக்குன்னு. சாப்பிடு. சமந்தியம்மா ரொம்ப நல்லா இருக்கு. சாம்பார நல்லா வச்சிருக்கீங்க. நான் கூட இந்த அளவுக்கு சமைக்க மாட்டேன். உங்க சமையல இப்பதான் முதல் தடவையா சாப்பிடுறேன். சத்யா நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குமா? இந்தாங்க. ஏங்க, சாம்பார்ல உப்பு போடவே இல்ல. காரம் அதிகமா போட்டிருக்கேன்ல. எப்பவுமே நீ எப்படித்தானே பண்ணுவ? இன்னைக்கு எதுவும் மறந்துட்டேங்க. ஆனா அவங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. அது அவங்க பெருந்தன்மை. நீ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்க, அத குறை சொன்னா உன் மனசு கஷ்டப்படுமேன்னு என்ன மாதிரி அவங்களே எதையும் காட்டிக்கல. அதுதான் அவங்க உன் மேல வச்சிருக்கிற மரியாதை. நீ சந்தோஷப்படணும்னு கொஞ்சம் கூட மீதி வைக்காம சாப்பிட்டு இருக்காங்க. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு யோசிச்ச. சுருதி வீட்டுல உனக்கு என்ன மரியாதை கிடைச்சது? இங்க கிடைக்கிற மரியாதையே நீ யோசனை பண்ணிப்பாரு. அப்பதான் உனக்கு புரியும். வெளியே போயிட்டு வர்ற. ஓகே, நான் சொல்ல போறத ரெண்டு பேரும் கவனமா கேளுங்க. சொல்லுங்க மேடம். இப்போதைக்கு ஃபைனான்சியர் மேல இருக்கிற கம்ப்ளைண்ட்ட நாம அப்புறமா பாத்துப்போம். இப்போதைக்கு நமக்கு அது முக்கியம் இல்ல. நம்மளோட முதல் குறிக்கோள் அந்த ஜப்தியை நீக்கிட்டு நீங்க எல்லாரும் உங்க வீட்டுக்குள்ள போறதுதான். அதுக்கு லீகலா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சொல்லுங்க மேடம். அது என்ன வழியா இருந்தாலும் கண்டிப்பா நாங்க பண்ணி தான் மேடம் ஆகணும். கோர்ட்ல பெட்டிஷன் டு செட் அசைட் தி அட்டாச்மெண்ட்னு ஒரு மனு தாக்கல் பண்ணணும். அதாவது ஜப்தி உத்தரவை ரத்து செய்யறதுக்கான ஒரு மனு. சூப்பர் மேடம். உடனே அந்த மனுவை தாக்கல் பண்ணிடலாம் மேடம். பட் அதுக்கு நாம ஒரு முன்பணத்தை கோர்ட்ல கட்டணுமே. முன்பணமா? ஆமா. அதாவது மொத்தம் நாம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்ல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட கோர்ட்ல கட்டிட்டாலே கோர்ட் மனிதாபிமான அடிப்படையில நமக்கு ஜப்திக்கு இடைக்கால ஸ்டே கொடுப்பாங்க. எவ்வளவு கட்ட வேண்டியிருக்கு மேடம்? குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். மேடம், அதை கட்டிட்டா எங்க வீட்டுக்குள்ள நாங்க போலாமா? ஜப்தி நீக்கிடுவாங்களா? எஸ், கோர்ட்டுக்கு தேவை நம்மோட போனஃபைட் இன்டென்ஷன். அதாவது நாங்க பணத்தை தரமாட்டோம்னு சொல்லல, கொஞ்சம் கொஞ்சமா தரேன்னு கோர்ட்டுக்கு நிரூபிக்கணும். அதுக்காக தான் 10 லட்சம் ரூபாய் முன்பணமா கட்டணும். மீதி பணத்துக்கு நாம ஒரு பேமெண்ட் ஷெட்யூல் கேட்டுக்கலாம். அப்படி செஞ்சா கோர்ட் வந்து நமக்கு அவகாசம் கொடுக்க சொல்லுவாங்க. ஜப்தி பண்ணதையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. மேடம், இதுக்கு அந்த ஃபைனான்சியரோட வக்கீல் ஏதாவது எதிர்ப்பு தெரிவிப்பாங்களா? அப்படி முடியாது மீனா. பணம் கோர்ட்ல டெபாசிட் ஆயிடுச்சுன்னா கோர்ட் ஃபைனான்சியருக்கு செக்யூரிட்டி கொடுத்துடும். அதே சமயம் உங்க குடியிருப்பு உரிமையையும் கோர்ட் மதிக்கும். 10 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டிட்டு இது எங்களோட வாழ்வாதார பிரச்சனை, குடும்பம் வெளியில தவிக்குதுன்னு நாம வாதாடலாம். அதுக்கு கண்டிப்பா ஜட்ஜு ஜப்தியை ரிலீஸ் பண்ண உத்தரவு கொடுப்பாங்க. நான் இப்பவே அதுக்கான ஏற்பாடு பண்றேன். கோர்ட்ல ஸ்டே வாங்க பேப்பர் ரெடி பண்ணிடுமா? ஓகே மேடம். அமௌண்ட் 10 lakhs போடட்டுமா? என்ன முத்து, 10 லட்சம் ரெடி பண்ணிடுவீங்களா? மேடம், அந்த 10 லட்சத்தை நாங்க கட்டிட்டோம்னா எங்க வீட்டுக்குள்ள நாங்க போயிடலாம் மேடம். அதுல இந்த பிரச்சனை வராதுல. நீ போய் ரெடி பண்ணுமா? ஓகே மேடம். முத்து, நாம மனு தாக்கல் செஞ்சு
ஜட்ஜி ஆர்டர் போட்ட அடுத்த நிமிஷமே கோர்ட் அமீனா மூலமா நாம அந்த சீலை உடைச்சிடலாம். இது நமக்கு இருக்கிற லீகலான ஒரே வழி. மத்த ஆதாரங்கள் எல்லாம் வச்சு அந்த பைனான்சியரை நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப நீங்க வீட்டுக்குள்ள போறதுக்கான முதல் வழி இதுதான். ஆமா மேடம், இப்ப அப்பா அம்மா எல்லாம் கூட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறதுதான் மேடம் முக்கியம். அதனாலதான் முத்து நான் இதை சொல்றேன் உங்களுக்கு. சரிங்க மேடம், அப்ப நாங்க பணத்துக்காக ஏற்பாடு பண்றோம் மேடம். ஓகே, பணத்தை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்றேன். சரிங்க மேடம், நாங்க வரோம். வாங்க. இல்லங்க 10 லட்சத்தை இப்ப எப்படி ரெடி பண்ண போறோம்? பாப்போம். முன்னாடி வழியே இல்லாம இருந்துச்சு, இப்ப பணம் கட்டினா வீட்டுக்குள்ள போலான்ற ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, என்னன்னு பாப்போம். ஸ்வேதா ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்களே, அதை வேணா கேட்டு பார்க்கலாமா? சரி, அப்படியே 5 லட்சம் வந்தாலும் அடுத்த 5 லட்சத்துக்கு என்ன பண்றதுன்னு அதுக்கு யோசிக்கணும்ல. ஆமாங்க, அதை நம்ம எப்படியாவது ரெடி பண்ணி தான் ஆகணும். முயற்சி பண்ணுவோம் மீனா, அதுக்கு தானே தீவிரமா இறங்கிருக்கிறோம். பாத்துக்கலாம், வா. வந்துட்டா 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 வந்துட்டா. யார் வந்துட்டாங்க, என்ன வந்துட்டாங்க, எது கத்துற? இங்க பாருங்க அந்த கடங்காரி என்ன பண்றான்னு. யாரு சொல்ற காரணம்? ஏங்க அந்த பார்லர்காரி நம்ம கடைக்குள்ள வந்துட்டா பாருங்க. நான் அவளை கடைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன், அதையும் மீறி அவ எப்படி நைஸா வந்திருக்கான்னு பாருங்க. ஹாய் மனோஜ். வாரோனி, என்ன ரொம்ப பிஸியா? ஆமா, கஸ்டமர் கொஞ்சம் அதிகமா வந்திருக்காங்க, அதான். சூப்பர். சீசன் டைம்ல தான் நிறைய பேர் ஏசி வாங்க வருவாங்க, அதனால தான் அப்படியே. கரெக்ட்டா புரிஞ்சு வச்சிருக்க ரோகிணி. சரி மனோஜ், சாப்பிட்டியா? இல்ல, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். ஷூ. சரி, அப்படியே உன்னை பார்த்து போலாம் தான் வந்தேன். டேய், அங்க நடக்கிறது இங்க இருந்தே பாப்பியா? அவ வருவான்னு தெரிஞ்சுதான் கேமராவை போன்ல கனெக்ட் பண்ண சொன்னேன். கொழுப்பு எடுத்துவ என் புள்ளைய வாழ விட மாட்டா போல இருக்க. எப்படி வந்து பல்ல காட்டி நிக்கிறா பாருங்க. ஒர்க் போயிட்டு இருக்கு மனோஜ், உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். விஜயா, நீ எது டென்ஷன் ஆகாத. மனோஜா இப்படி பண்ணிட்டு இருக்கான், அவனை பார்த்து அவங்கிட்ட பொறுமையா பேசு. கோயிலுகிட்ட இனிமேல் பேசாதேன்னு எடுத்து சொல்லு. நீ ஏன் டென்ஷன் ஆகி உடம்ப கெடுத்துக்கிற? இல்லீங்க, அவளை சும்மா விடக்கூடாது. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பா. இருங்க, நான் அவளை என்ன பண்றேன்னு பாருங்க. நீ போறதுக்குள்ள அவ போயிட்டானா? இல்லீங்க, இந்த கேமரால ஸ்பீக்கர் இருக்கு. இந்த பட்டன் அழுத்தி பேசினா கடையில கேக்கும்ல. கடையில வேலை செய்யற பொண்ணுதான் என்கிட்ட சொன்னா. சரி, அதுக்கு இப்ப நீ பேச போறியா? இப்ப பாருங்க நான் அவளை என்ன பண்ண போறேன்னு. விஜயா, நான் சொல்றது நீங்க பேசாம இருங்க. ஏ ஃப்ராடு, உன்னை யாரடி இங்க வர சொன்னது? என் பையன் கடையில உனக்கு என்னடி வேலை? கடை விட்டு வெளியே போடி. ஐயோ, அம்மா கேமரால பாத்துட்டு இருக்காங்களே. ரோகிணி ப்ரோ, வச்ச கேமரா ஸ்பீக்கர் எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது போல இருக்கே. பாஸ், உங்க அம்மா சிசிடிவில பாக்குறாங்க பாஸ். கேமரா லிங்க் பண்ணதே மறந்துட்டீங்களா? இது மறந்துட்டனே. ஏண்டி என் புள்ள வாழ்க்கையை கெடுக்கிற? உனக்கு சூடு சொன்ன எதுவும் இல்லையாடி? ஏண்டி, அவ்வளவு தூரம் உனக்கு சொல்லியும் மறுபடியும் கடைக்கு வந்து என் பையன் பேசிட்டு இருக்க. சவுண்ட் சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யுதுல? அட நீங்க வேற சார், கடையில இருக்கிற எல்லாருக்கும் கேக்குது பாருங்க. இன்னும் எத்தனை ஆம்பளைங்க வாழ்க்கையை கெடுக்க போற நீ? உன்னால இன்னும் எத்தனை குடும்பம் அழியணும்? விஜயா, நான் சொல்றது நீங்க பேசாம இருங்க. அடியே, மூஞ்சி நிறைய பவுடர் பூசிக்கிட்டு யாராவது ஆம்பளை கிடப்பாங்களான்னு அலையிறியே, வெக்கமா இல்ல உனக்கு?